1999 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுதான் காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரீஸ். இது ஒரு சபை பாகுபாடற்ற மிஷனரி ஸ்தாபனமாகும். 37 மிஷனரிகள் ஒடிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ஹரியானா மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களில் மிஷனரி பணி செய்து வருகிறார்கள். நம் இந்திய தேசம் சுவிசேஷமயமாக்கப்படுவதை நம் தலைமுறை காணட்டும். ஏசாயா 45:4 வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும். ஏன் ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைக்கிறார், இருப்பு தாழ்பாள்களை ஆண்டவர் முறிக்கிறார் என்றால், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் ஒளிச்சு வச்சிருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். போதும். அப்ப ஆண்டவர் கடினமான அந்த கதவு, திறக்க முடியாத அந்த கதவு, மிகவும் பெரிய பூட்டு போட்டு தாழ்பால் போட்டு ரொம்ப சேஃப்டியாக பத்திரமாக யாரும் அதை எடுத்துடக்கூடாது என்று பத்திரப்படுத்தி வைத்திருக்கிற அங்க உள்ள அந்த பொக்கிஷம், அந்த அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம், அதெல்லாம் ஆண்டவர் அந்த வெண்கல கதவை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும். வாசிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நமக்கு தருவதற்காக ஒளிப்பிடத்துல யாரும் போய் அதை எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிற அந்த பொக்கிஷத்தையும் புதையலையும் ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் ஒரு காலத்துல யோசித்திருக்கிறேன். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்க முடியுமா? ஆனால் எதெல்லாம் அப்படி நினைச்சோமோ அதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஆண்டவர் தருவார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இந்த வாக்கு தத்தத்தை யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால், கோரேஸ் என்கிற ராஜாவுக்கு கொடுக்கிறார். அவன் என் மேய்ப்பன் என்று சொல்லுகிறார், என் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார், என்னுடைய ஆலயத்தை கட்டுகிறவன் என்று சொல்லுகிறார், எருசலேமை பார்த்து கட்டப்படு என்று சொல்லுகிற அந்த கோரேஸ் என்கிற ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம் தான். ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அது சொந்தமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. முடியாது என்று நினைக்கிற காரியங்களை கூட ஆண்டவர் முடிக்கிற தேவனாக இருக்கிறார். பொக்கிஷம், விலை மதிக்க முடியாதவைகள். அதே போல புதையல்கள், தங்கம், வெள்ளி. பழைய காலத்துல தான் இந்த ராஜாக்கள் அல்லது சாதாரண மக்கள் கூட பாதுகாப்பா வைப்பதற்கு அன்றைக்கு பேங்க் கிடையாது, லாக்கர் கிடையாது, சேஃப்டி கிடையாது. அதனால மண் பானைகளுக்குள்ள வைத்து அதை பத்திரப்படுத்தி மண்ணுக்குள்ளதான் புதைச்சு வைப்பாங்க. அது அதுக்கு பிறகு எடுக்காமல கூட போய்விடலாம், திடீரென்று யாருக்காவது கிடைக்கும் அந்த காலத்துல இல்ல. ஆமா. ஸோ அப்படிப்பட்ட காரியங்களை கூட ஆண்டவர் நமக்கு தருகிற தேவன் என்று வேதத்துல நம்ம வாசிக்க முடிகிறது. மூன்றாவதாக அருமையானவர்களே, ஆண்டவர் திறக்கிற கதவு எப்படிப்பட்ட ஒரு கதவு? அப்போஸ்தலர் நடபடிகள் 5:19-20 யாராவது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5:19-20. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவ ஆலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளை, இங்க கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து என்று நம்ம வாசிக்கிறோம். நம்மை உள்ள தள்ளி நம்மை அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கதவு. பேதுருடைய வாழ்க்கையில அன்றைக்கு ஆசாரியர்கள் மூப்பர்கள் பொறாமை கொண்டு, ஏன்னா இந்த 5ஆம் அதிகாரத்துல நீங்க ஆரம்பத்துல நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா
பேதுரு மூலமாக அநேக அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்து வருகிறார். ஆங்காங்கு பேதுருவை பற்றிய பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டே இருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் பேதுரு மூலமாக நடைபெறுகிறது. பிணியாளிகளை, வியாதிஸ்தர்களை படுக்கையில வைத்து, கட்டில வைத்து தூக்கி கொண்டு வந்து வீதிகளில வைத்து, பேதுருடைய நிழலாகிலும் பட்டா சுகம் கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கையில கொண்டு ஜனங்களை வீதிகளில் கொண்டு வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் வல்லமையாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல பேதுருவை பயன்படுத்தி வந்த அந்த நாட்களில பொறாமையினாலே சிறைச்சாலையிலே அடைத்து விடுகிறார்கள். செயல்பட முடியாதபடிக்கு அவன் அடைக்கப்பட்டிருக்கிறான். பொறாமையினால அவனை உள்ள கொண்டு அடைத்து வைத்து இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவதூதன் வந்து அந்த சிறைச்சாலையுடைய கதவை திறக்கிறான். திறந்து வெளியே போகும் பொழுது ஒரு கண்டிஷன், நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள், இந்த ஜீவ வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்று, அதற்காகத்தான், அந்த நோக்கத்திற்காகத்தான் அந்த கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கதவு, நான் அதை தியானிக்கும் பொழுது எனக்கு மனசுல பட்ட ஒரு வெளிப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தாழ்வு மனப்பான்மை என்கிற ஒரு கதவை இன்றைக்கு முன்னாடி கொண்டு தடுத்து வைத்திருக்கிறான் பிசாசு. என்னால முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லை, என்னைக்கு அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டதுல அநேகம் பேர், கணிசமான நபர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் தான். ஆமா, ஆண்டவர்களை பயன்படுத்தலையா? பேதுரு என்ன படித்தாரு? ஒருவேளை பவுல் மெத்த படித்தவர், ஆனால் பேதுருலாம் படிக்காதவர்கள் தான். ஆனால் அவர்களை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆகவே என்றைக்குமே எனக்கு படிப்பறிவு இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ஒரு சுவரை வச்சு கொள்ளாதீங்க, ஒரு கதவை வைத்துக் கொள்ளாதீங்க, ஒரு தாழ்பாலை வைத்துக் கொள்ளாதீங்க. அது ஆண்டவரால் பயன்படுத்தப்படுவதற்கு தடையாகவே இருக்கும். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, ஐயோ எனக்கு வசதியே இல்லை, எனக்கு இந்த பணம் இருந்துச்சுன்னா நான் இதை செய்திருவேன். ஊழியத்திற்கு பணம் ஒருவேளை அவசியமாக இருந்தாலும் பணத்தினால ஊழியம் தடைப்படவே படாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. பணம் இருந்தா ஊழியம் செய்வேன் அப்படின்னா ஒரு நாள் ஆண்டவர் பணத்தையும் தரமாட்டேன். ஆமா, நான் செய்வேன், ஆண்டவர் தந்தாலும் தராட்டி நான் செய்வேன் அப்படின்னு நம்ம என்றைக்கு காலடி எடுத்து வைக்கிறோமோ அன்றைக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் தருவார். இது நம்மளாவே நமக்காக போட்டுக்கொள்ளுகிற ஒரு கதவு. இப்படிப்பட்ட கதவையும் ஆண்டவர் திறக்கிறார். அவர் திறந்த பிறகு நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ மார்க்கத்தை, இந்த ஜீவ வசனத்தை ஜனங்களுக்கு போதியுங்கள். என்றைக்குமே நமக்கு முன்னாடி ஒரு கதவை நம்மளாவே போட்டுக்கொள்ளவே கூடாது. எனக்கு தெரிந்த சில நபர்கள்லாம் உண்டு. எங்களோடு கூட பைபிள் காலேஜ் படித்த ஒரு அண்ணன், 4 வருஷம், வயதில் மூத்தவர் தான், நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் உண்டு. எங்கள் கிளாஸ்லேயே அவர் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அசைன்மெண்ட் எழுதணும்னா ஃபஸ்ட்டு அவர் தான் கொண்டு கொடுப்பார். ஆமாம். ஆனால் ஒரு ஜபம் கூட பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னா, தப்பாக ஏதாவது பண்ணிட்டா அவங்களாம் தப்பா, மற்றவங்க தப்பாக நினச்சிருவாங்க, மற்றவங்க தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே செய்ய மாட்டார். ஆனால் அவர் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட். இல்லை? ஆமாம். பாருங்க, அவராகவே அவருக்கு போட்டுக்கொண்ட ஒரு கதவு. இதனால ஆண்டவரால் அவரை பயன்படுத்தவே முடியவில்லை. பைபிள் காலேஜ் 4 வருஷம் படிச்சு என்ன பிரயோஜனம்? பெஸ்ட் ஸ்டூடெண்டாக அவார்டு எடுத்து என்ன பிரயோஜனம்? என்றைக்குமே இந்த தாழ்வு மனப்பான்மை, என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, எனக்கு அனுபவம் இல்லை, இது இருந்தா செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ஊழியத்தில் ஒரு நாளும் உங்களுக்கு நீங்களாகவே ஒரு கதவை போட்டுக்கொள்ளாதீர்கள். அந்த கதவையும் ஆண்டவர் உடைத்து நீங்க போய் இந்த ஜீவ வசனத்தை பிரசங்கியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாங்க. ஆனால் முடங்கி போகவில்லை. அங்கேயும் ஆண்டவரை துதித்தார்கள். ஆண்டவர் எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைத்து போட்டார். நம்முடைய தேவன் தடைகளை உடைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் சாரா டக்கர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? சாரா டக்கர்
1800 என ஒரே ஒரு கைதான் உயருது இல்லை. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜான் டக்கர் என்கிற ஒரு தேவனுடைய மனிதர் மிஷனரியாக வந்து ஊழியம் செய்தார். அவர் ஊழியம் செய்து சில ஆண்களுக்கான பள்ளிக்கூடங்கள் ஆங்காங்கே ஏற்படுத்தினார். முதலாவது ஆண்களுக்கான பள்ளிக்கூடம் இல்லாமல் பொதுவான ஒரு பள்ளிக்கூடம் என்றுதான் ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் பெண் பிள்ளைகளை யாரும் கொண்டு சேர்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு விசாரிச்சா, ஆம்பளை பிள்ளைகளை கூட பிள்ளைகள் எப்படி படிக்க வைக்கிறது, பெண் பிள்ளைகளை எப்படி வீட்டில இருந்து அனுப்புறது, இப்படி எல்லாம் அன்றைக்கு பெற்றோர்கள் சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு பெண்களுக்காக ஒரு கல்லூரி, பெண்களுக்காக என்று ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்தால் பெண் பிள்ளைகள் படிக்க வருவார்கள் என்று சொல்லி இவர் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தார். இதை குறித்துதான் ஒரு ஜெப குறிப்பை இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற தன்னுடைய சொந்த சகோதரிக்கு அவர் எழுதினார். இப்படி பிள்ளைகள் இருக்கிறாங்க, இப்படி பெற்றோர்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் படிக்கிற இடத்துல பெண்கள் வரக்கூடாது என்று சொல்லி தடைகளை வைத்து பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப முனைக்கிறாங்க. இவங்களுக்கென்று ஒரு பள்ளியை ஆரம்பித்தால், இவர்களுக்கென்று ஒரு கல்லூரியை ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும். ஆனால் இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், இதை எப்படி நம்மால் செய்ய முடியும், ஆனால் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி தன்னுடைய தங்கைக்கு கடிதம் எழுதுகிறார். தன்னுடைய தங்கையுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? அவள் பிறக்கும் போதே ஒரு நடக்க முடியாத ஒரு டிசேபிள் பர்சன், அப்படிப்பட்டதான ஒரு பிள்ளை, எதையுமே செய்ய முடியாத ஒரு பிள்ளை, வீட்டில் தான் உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ இந்த பிள்ளை ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது அவளுடைய மனதில் ஒன்று தோன்றுகிறது, இந்த வருஷம் என்னுடைய பிறந்த நாள், இந்த பிறந்த நாளுக்கு என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் gift வாங்கிட்டு வருவாங்க, அந்த gift எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவள் எழுத வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பெற்றோருடைய அனுமதியோடு கூட எல்லாருக்கும் என்ன எழுதுகிறாள் என்றால், நீங்க எனக்கு gift வாங்கிட்டு வர வேண்டாம், ஆனால் அந்த giftக்கு பதில் நீங்க பணமாக கொடுத்து விடுங்கள், இந்த பணத்தை நான் ஊழியம் செய்கிற அண்ணனுக்கு அனுப்பி பெண்களுக்காக ஒரு கல்லூரியை ஒரு பள்ளிக்கூடத்தையும் ஆரம்பிப்பதற்கு கொடுக்க போகிறேன் அப்படி என்று சொல்லி. பலர் கேலி பண்ணியிருப்பாங்க இல்லை, இவ்வளவு கொஞ்சம் பணத்தை வச்சு என்ன கல்லூரி கட்ட முடியுமா, ஸ்கூலு கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி. ஒரு சின்ன ஆரம்ப தொகை, ஒரு சின்ன தொகை தான், அதை அனுப்பி வைத்து அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் சிட்டிக்குள்ள இருக்கிற சாராட்டக்கர் பள்ளியும் சாராட்டக்கர் காலேஜும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோட சிறப்பு என்ன தெரியுமா? நம்முடைய தமிழ்நாட்டில் முதல் பெண்கள் கல்லூரி அதுதான். ஹல்லேலூயா! முதல் பெண்கள் கல்லூரி. ஒருவேளை என்னால் என் சரீரத்தில் பலன் இல்லை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அந்த சாரா முடங்கி போகவில்லை. அவளால் முடிஞ்சதை செய்தா, இல்ல முடிஞ்சதை செய்தா, அதை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். ஒரு முறை ஒரு ஒரு பேப்பர்ல ஒன்று வாசித்தேன், ஒரு துண்டு பேப்பர்ல ஒரு சாட்சி. ஆக்சிடென்ட்ல முடமாக்கப்பட்ட, 2 கால்களும் முடமாக்கப்பட்ட ஒரு மனிதர் ஆண்டவர்கிட்ட ரொம்ப சண்டை போட்டு, என் காலை இப்படி ஆக்கிட்டீங்களா ஆண்டவரே, இப்படி நான் ஒரு பாத்ரூம் போனாலும் மற்றவங்களுடைய உதவியை நாடி இருக்கக்கூடிய சூழல் எனக்கு கொண்டு வந்துட்டீங்களே, உங்களுக்காக நான் என்ன செய்ய முடியும், அது செய்ய முடியாது, இது செய்ய முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருந்தார். ஆண்டவர் சொன்னார், எனக்காக ஊழியம் செய்ய. எங்கே செய்ய? அதான் காலை ஒடிச்சு போட்டீங்க இல்லை, நடக்க முடியாமல் 2 காலையும் ஆக்கி போட்டீங்களே, நான் எங்கே போய் ஊழியம் இருக்கிற இடத்துல இருந்து ஊழியம் செய். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டா, இருக்கிற இடத்துல இருந்து எப்படி நான் ஊழியம் செய்ய முடியும்? அப்போ ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொன்னாரா, தினந்தோறும் ஒரு வசனத்தை, நீ என்ன பைபிளில் படிக்கிறியோ அதிலிருந்து ஒரு வசனத்தை தேர்ந்தெடுத்து அந்த வசனத்தை துண்டு பேப்பரில் எழுதி, எத்தனை பேப்பரில் நீ எழுதி நீ உட்கார்ந்துருக்கிறியே இந்த பக்கத்தில் இருக்கிற ஜன்னல்ல இருந்து வெளியே போடுன்னாராம். இவர் சிரிச்சுட்டு, முட்டாள்தனமான காரியத்தை செய்ய சொல்றீங்களா ஆண்டவரே, சரி சரி நான் செய்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சில நேரம் நம்முடைய பிள்ளைகள் இல்லை, அப்பா அம்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, சரி சரி விடுங்கம்மா நான் செய்து தொலைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி ஆண்டவர் சொன்னா, நான் செய்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டெய்லி வசனத்தை எழுதி சுருட்டி ஜன்னலுக்கு வெளியே போடுவாராம். ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் போட்டு குப்பையாக தான் கீழே கிடக்கும், பெருக்கிறவெல்லாம் திட்டிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம். ஒரு நாள் பாருங்க, அப்படி அவர் போடும் பொழுது அது ஒருத்தனுடைய தலையில விழுந்துருச்சு. அவன் அங்கிருந்து கத்தி இருக்கிறான், ஐயையோ யார் தலையில விழுந்துருச்சு, கத்துறானே யாரோ ஒருத்தன். அவ்வளவுதான் ஆண்டவரே, நீங்க சொல்லி கடைசியா இதுதான் எனக்கு திட்டுதானா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த மனிதன் வீட்டுக்குள்ள வந்துட்டான். யாரு போட்டது? நான் தான் போட்டேன், மன்னிச்சிருங்க. இல்லை நான் உன்னை மன்னிக்கலப்பா,
ஆனா நீ என்ன மன்னிக்கணும், நீ எனக்கு உதவி செய்திருக்கிற அப்படின்னா என்ன உதவி செய்து. அவன் அந்த துண்டு சீட்டை எடுத்து வாசித்தான் பார்த்தீங்களா, அதுல ஒரு வசனம். ஆமா, அந்த வசனம் அவன் கூட பேசிச்சு. இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில விரக்திய உடையவனாக, இனிமேல் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் போய் சாகணும் அப்படின்னு சொல்லி அந்த தெருவுடைய லாஸ்ட்ல கடல், அது கடலுக்கு போகிற வழி இல்ல, இன்னைக்கு போய் கடல்ல விழுந்து செத்துறணும், இன்னையோட என் வாழ்க்கையை நான் மாய்த்து கொள்ள போகிறேன், இனி இந்த உலகத்துல வாழ்ந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லி போய் கொண்டிருந்த அந்த மனுஷன் தலையில தான் அந்த வசனம் விழுந்திருக்குது. அதை எடுத்து பார்த்தா அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம். நான் ஏன் சாகணும் என்கிற ஒரு கேள்விக்குறி, அவன் வாழ்க்கையே மாற்றப்பட்டது. பாத்தீங்களா, எனக்கு ஒன்றும் இல்லையே, நடக்க முடியலையே, நான் என்ன செய்ய முடியும், நான் என்ன பண்ண முடியும், என்னை இப்படி ஆக்கி போட்டே ஆண்டவரேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்த அந்த மனிதன் மூலமாக இவன் வாழ்க்கையில விருத்தி அடைந்து சாகணும்னு போன அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு இது இல்லையே, அது இல்லையே, படிப்பு இல்லையே, அனுபவம் இல்லையே, பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் யோசிக்காதீங்க. செய்வதை செய்து கொண்டே போங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்படிப்பட்டதான அந்த கதவுகளையும் ஆண்டவர் உடைக்கிற தேவனாக இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது, பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். பவுலுடைய டீச்சிங்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும். ஒரு பக்கம் சாய்வதை போல இருக்காது, ரொம்ப பேலன்ஸ் டீச்சிங். ஒரே வசனத்துல பாருங்க, அனுகூலமான பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் விரோதம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. எப்படி இன்றைக்கு நம்முடைய மிஷன் ஃபீல்ட் எல்லாம் இருக்கிறதோ, இன்னைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். கூட்டம் கூட்டமாக, குடும்பம் குடும்பமாக இன்றைக்கு ஆண்டவரை தேடி வருகிற ஜனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், வேதனைகள், துன்பங்கள் அதுவும் இருக்கதான் செய்கிறது. இங்க பரிசுத்த பவுலுக்கு அனுகூலமான ஒரு கதவை ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். எங்க அப்படின்னு சொன்னா, எபேசு பட்டணத்துல. எபேசு பட்டணத்துல இருந்துதான் இந்த கொரிந்தியர் சபைக்கு பவுல் எழுதுகிறார். அப்படி எழுதும் பொழுது என்ன சொல்லுகிறார், ஏன்னா ரொம்ப நாள் இருந்துட்டார். மூன்றாவது அவருடைய மிஷனரி பிரயாணத்துல அவர் எபேசு பட்டணத்துல இருந்து எழுதுகிற ஒரு கடிதம் தான் இந்த 1 கொரிந்தியர் கடிதம். அப்படி எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், இங்க நான் இவ்வளவு நாள் தங்கியிருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்க எனக்கு அனுகூலமான கதவு திறந்திருக்கிறது. ஆகவே இன்னும் கொஞ்ச நாள், இந்த பெந்தேகோஸ் நாள் வரும் வரைக்கும் இங்கே நான் இருக்க வேண்டியது அவசியம். இங்க எதிர்ப்பும் இருக்கிறது, விரோதம் செயலும் இருக்கிறார்கள், ஆனாலும் சுவிசேஷத்திற்கு ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஒரு அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தின் பாதைகளிலும் ஆண்டவருக்காக நாம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கும் பொழுது அனுகூலமான கதவுகள் நமக்கு திறக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கிராம ஊழியத்திற்கெல்லாம் போகும் பொழுது பல சாட்சியை நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் எதிர்ப்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அனுகூலமான நபர்கள் ஆண்டவர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நமக்கு முன்பதாக அனுகூலமான காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிற தேவன். அனுகூலத்தை வைத்திருக்கும் பொழுது, அனுகூலமான கதவுகள் நமக்கு திறக்கப்படும் பொழுது, விரோதம் செய்கிறவர்கள் இருந்தாலும் நமக்கு வேண்டிய ஒத்தாசைகள், நமக்கு வேண்டிய உதவிகள், நமக்கு வேண்டிய நன்மைகள், நமக்கு வேண்டிய நல்ல கால சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? ஆண்டவருடைய வேதத்தின்படி, ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேதத்தில் நிறைய ராஜாக்களை குறித்து பார்க்கிறோம். அந்த ராஜாக்கள் செய்ததெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். ஏனென்றால் அனுகூலமான கதவுகள் அவர்களுக்கு திறந்து இருந்தது. நம்ம ஜெபிக்கும் பொழுது கூட ஆண்டவரை சொல்லணும், ஆண்டவரே எங்களுக்கு அனுகூலமான கதவுகளை திறங்க. ஆண்டவரே, அனுகூலமான கதவுகள் திறக்கப்படும் பொழுது மனிதருடைய தயவை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். கடைசியாக நாம் திறக்க வேண்டிய ஒரு கதவு இருக்கிறது இல்லையா? ஆமா, 4 காரியங்கள், 4 கதவுகளை பற்றி பார்த்தோம். இப்போ 5வது நாம் நமக்கே திறந்து கொள்ள வேண்டிய ஒரு கதவு. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம்
3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் கூட போஜனம் பண்ணுவான். ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய இதய கதவுல தட்டுகிறாராம். இப்போ இந்த காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் எழுதுகிறார். இந்த லவோதிக்கேயா சபை எப்படிப்பட்ட சபை என்பதை நீங்க மேல இருந்தே நீங்க வாசிட்டு வந்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, தரித்திரம் இருக்கிறது, குறைவு இருக்கிறது. ஆனால் தங்களை குறித்து பெருமையாகவே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு சபை, தங்களுடைய இயலாமையை உணராத ஒரு சபை. இப்படிப்பட்ட சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, உன் கதவு, இதய கதவை நான் தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு நீ கதவை திறந்தால். அப்போ இதய கதவை திறக்க வேண்டியது யாருடைய கடமை? நம்முடைய கடமை. நான் திறக்கலைன்னா ஆண்டவர் ஒரு நாளும் ஃபோர்ஸ் பண்ணி திறக்கவே மாட்டார். மனிதனுக்கு மட்டும்தான் ஆண்டவர் ஃப்ரீவில் கொடுத்திருக்கிறார். சுய சித்தம் என்பதை மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். நீங்க அடைக்கணும்னா அடைத்துக் கொள்ளலாம், திறக்கணும்னா திறக்கலாம். நீங்க திறந்தா ஆண்டவர் உள்ள வருவார், நீங்க அடைத்து கொண்டீங்கன்னா ஆண்டவர் உள்ள வரமாட்டார். ஆண்டவரால் எதையும் செய்ய முடியும், எதையும் செய்ய முடியும். ஒரு மனுஷனை ஃபோர்ஸ் பண்ணி நான் தான் தெய்வன் ஏற்றுக்கோ அப்படின்னு இந்த முழு உலகத்தையும் ஆண்டவர் மாற்ற முடியுமா? முடியாதா? முடியும் ஆண்டவர். ஆனால் இந்த காரியத்தில் அவர் செய்யவே மாட்டார். ஏன்னா மனிதனுக்கு அவர் ஃப்ரீ வில், சுய சித்தம் என்பதை கொடுத்திருக்கிறார். நன்மை எது, தீமை எது, நல்லது எது, கெட்டது எது, பரிசுத்தம் எது, அசுத்தம் எது என்பது எல்லாவற்றையும் மனிதனுக்கு முன்பதாக வைத்து அவனே தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த சுய சித்தத்தை மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கதவை, கதவை தட்டுகிறேன். எல்லாருடைய கதவும் தட்டப்படும். அப்படின்னா இன்றைக்கு நம்மை ஆளுகிற மாண்புமிகு மரியாதைக்குரிய பிரதமர் மோடி, அவருடைய கதவை ஆண்டவர் தட்டுவாரா? தட்டியிருப்பாரா? நிச்சயமாக தட்டியிருப்பார். அமித்ஷாவுடைய கதவை தட்டியிருப்பாரா? மாண்புமிகு அமித்ஷா கண்டிப்பா தட்டியிருப்பார். அவர்கள் கதவை திறக்கவில்லை. திறந்தால் அவர்களுக்குள்ள ஆண்டவர் போய் அவர்களோடு கூட போஜனம் பண்ணுவார். இந்த போஜனம் என்பது எதை குறிக்கிறது என்றால் உறவை குறிக்கிறது. நமக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. ஒரு நண்பனை அங்கதான் வைத்திருப்போம் இல்ல? ஆமா. ஆனா நமக்கு ரொம்ப பிடித்தமான நண்பர்கள் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள அவர்களை வரவழைப்போம், அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்போம் இல்லையா? ஒரு ஐக்கியம், ஒரு உறவு, அந்த ஸ்ட்ராங்கான உறவு. அந்த உறவு எப்போ வரும்னா, நாம் மனப்பூர்வமாக நம்முடைய இதய கதவை திறந்து ஆண்டவரே உள்ளே வாரும் என்று நாம் அழைக்கும் பொழுதுதான் அவர் உள்ள வருவார். நம்மோடு கூட அவர் ஐக்கியம் கொள்ளுகிற தேவனாக அவர் காணப்படுவார். இந்த சபைக்கு, இந்த லவோதிக்கேயா சபைக்கு அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். 16ஆம் வசனத்திலிருந்தே நீங்க வாசித்து வந்தீங்கன்னா, இந்த சபை குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிற ஒரு சபை, வாந்தி பண்ணி போடக்கூடிய அளவிற்கு ஆண்டவருக்கு வெறுப்பான ஒரு சபை. 17ஆம் வசனத்துல நீ நிர்பாக்கியம் உள்ளவன் அப்படின்னா, நிர்பாக்கியம் அப்படின்னா பாக்கியவான் இல்லை, பரிதபிக்கப்பட்டவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி. ஆமா, நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியால், ஆக்சுவலா அங்க தரித்திரம் இருக்கு அந்த சபையில. ஆனா நான் ரொம்ப ஐஸ்வர்யவான் என்று சொல்லி வெளியே காட்டிக்கொள்ள உள்ள ஒண்ணுமே இல்லை, மாய்மாலம். அப்படிப்பட்ட சபைக்கு தான் சொல்றார், வாசலிருந்து தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு நீ கதவை திறந்தியன்னா நான் உனக்குள்ள வருவேன், உன்னோடு கூட ஐக்கியம் கொள்ளுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் திறக்க வேண்டிய கதவு இந்த கதவு தான். இந்த கதவை திறக்கும் பொழுது ஆண்டவர் இந்த லவோதிக்கேயா சபைக்கு நீ எப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்றாரோ அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருக்கு நம்முடைய இதய கதவை திறக்கும் பொழுது அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்குள்ளே வந்து நம்மோடு கூட போஜனம் பண்ணுகிற தேவன், நம்மோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிற தேவன். அவருக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. எப்படி ஒரு மனிதனுக்கும் ஒரு சின்ன புழுவுக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அதே போலதான் தெய்வத்திற்கும் நமக்கும். ஆனால் நம்மோடு கூட அவர் வருவேன் என்று சொல்லுகிறார், நமக்குள் வருவேன் என்று சொல்லுகிறார், நம்மோடு கூட ஐக்கியம் கொள்வேன் என்று சொல்லுகிறார். இது ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை
நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் நம்முடைய இதய கதவை அவருக்கு திறக்க வேண்டும். அப்படி திறக்கும் பொழுது நமக்குள்ளே வந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 4 காரியங்களை அவர் திறக்கிறார், ஒரு காரியத்தை நாம் திறக்க வேண்டும். நாம் திறக்கும் பொழுது அந்த தெய்வத்தோடு கூட ஒரு நல்ல உறவு, ஒரு ஐக்கியம், அவரை அப்பா அப்படின்னு கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஒரு மகிமையை ஆண்டவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் சுவிசேஷம் பறைசாற்றப்பட உங்களின் பங்கு என்ன? மிஷனரியை தாங்கலாம், ஆலயம் கட்டி கொடுக்க முன் வரலாம், இம்மாணவர்களின் படிப்பு தேவைகளை சந்திக்கவும் உதவி செய்ய முன் வரலாம். ஆதிவாசி பிள்ளைகளின் வாழ்வு வளம் பெற இலவசமாக பள்ளிகள் நடத்தப்பட்டும் வருகிறது. தொடர்ந்து ஊழியத்தை உங்கள் அனுதின ஜெபத்தாலும் உதாரத்துவமான உங்கள் காணிக்கையாலும் தாங்குங்கள்.